உடம்புல இருக்கிற உப்பை, அதாவது உடம்புல இருக்கிற தேவையில்லாத உப்பை இல்லை கிட்னியில் இருக்கிற தேவையில்லாத உப்பை வந்து எப்படி எடுக்கலாம்? சாதாரணமாக உடம்புல உப்பு இருக்கிறவங்க, உப்பு அதிகமாயிட்டவங்க அப்படியே துண்டா கட் பண்ணி காய வச்சு பவுடர் ஆக்கிடும். பவுடர் ஆக்கிட்டு அதே போல கொஞ்சம் மிளகு சேர்த்து கொஞ்சம் சீரகம் சேர்த்து கஷாயமா வச்சு குடிச்சிட்டு வரும்போது உடல்ல இருக்கிற உப்பு மாத்திரம் இல்ல, கை கால் வீக்கம், கை கால் வீங்கி போகுதுல்ல, உப்புனால சில பேர் கை கால்லாம் வீக்கம், கால் வீக்கமா இருக்கும், அந்த கால் நீர் கோத்துருக்குது. கிட்னில வந்து கிட்னி ஃபெயிலரு, கிட்னி சுருக்கம், கிட்னி வீக்கத்தையும் இது சரி பண்ணும். அப்பேற்பட்ட ஒரு அருமையான மூலிகை, சாப்பிடக்கூடிய மூலிகை இது இந்த உப்பலாங்குடி. உடம்புல இருக்கிற உப்பை, அதாவது உடம்புல இருக்கிற தேவையில்லாத உப்பை இல்லை கிட்னியில் இருக்கிற தேவையில்லாத உப்பை வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த மூலிகையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க கிட்னி ஃபெயிலர், இதனால டயாலிசிஸ் பண்ணுறாங்க, அது வரவேற்கத்தக்கது. அதே சமயத்தில் சித்தா ஆயுர்வேதா இதில் மருந்துகள் இருக்கு. முக்கியமாக சித்தாவிலும் நல்ல அருமையான மருந்துகள்லாம் இருக்கு. சித்தா டாக்டர்கள் முதல் கொண்டு பாரம்பரிய வைத்தியர்கள் முதல் கொண்டு செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ நீங்க சொன்னீங்க கிட்னியில் இருக்கிற தேவையில்லாத உப்பு, அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா கிட்னியில் இருக்கிறது மட்டும் இல்ல, உடம்புல இருக்கிற தேவையில்லாத உப்புகளை முற்றிலுமா வெளியெடுக்கக்கூடிய மூலிகைகள் நான் காமிக்கிறேன், அதை சாப்பிட்டும் காமிக்கிறேன்னு சொன்னீங்க. அது என்ன மூலிகை, எப்படியெல்லாம் பயன்படுத்தணும்? அந்த உப்புலாங்குடி, இதுக்கு பேரு உப்பில்லாங்குடியா? உப்பு இல்லாத உடம்புல ஆக்குறதுனால உப்பில்லாங்குடின்னு பேரு. இது பேரு உப்பில்லாங்குடி. இதை வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா உடம்புல உப்பு இருக்கிறவங்க, உப்பு அதிகமாயிட்டவங்க, சில பேருக்கு மேலேயே காட்டும், அப்படி அந்த சட்டையெல்லாம் உப்பு ஆயிடும். ஒண்ணுக்கு போனாங்கன்னா இப்ப தரையில போறாங்கன்னு வச்சுங்க, அந்த தரை பூரா மஞ்சள் கலர் ஆயிடும். அது உப்பு அதிகமாயிடுச்சுன்னா உங்களுக்கு உடம்புல அந்த மாதிரி எஃபெக்ட் காட்டும். அவங்க எல்லாம் இதை வந்து எப்படி பயன்படுத்தலாம்னா, சாதாரணமா எடுத்துட்டு தினம் பச்சையா சாப்பிட்டா ஒரு 5 இலை 10 இலை போட்டு மென்னு சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு தண்ணீர் குடிக்கலாம், வெந்நீர் குடிச்சிட்டு வரும்போது உடம்புல எங்க சால்ட் இருந்தாலும் உப்பு இருந்தாலும் அதை ஒண்ணுக்கு வழியா வெளியேற்றிடும். அந்த மாதிரி ஒரு மூலிகை இது. அதே இது பச்சையா சாப்பிட முடியாதவங்க, சென்னையில இருக்கவங்க, இதெல்லாம் காய வச்சு பவுடர் ஆக்கிக்கணும். பவுடர் ஆக்கிட்டு இது 100 கிராம் பவுடருக்கு ஒரு 10 கிராம் மிளகு சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு அதே போல இதை ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வெந்நீர்ல போட்டு குடிக்கலாம். இல்ல இதை அப்படியே சுடு தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு, தண்ணியில கொதிக்க வச்சு வடிகட்டி ஒரு டீ மாதிரி குடிக்கலாம். குடிக்கும்போது உடம்புல உப்பெல்லாம் எடுத்துரும். அந்த மாதிரி ஒரு சிறந்த மூலிகை இது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மூலிகை சமூலமா எடுத்துட்டு அப்படியே துண்டா கட் பண்ணி காய வச்சு பவுடர் ஆக்கிடணும். பவுடர் ஆக்கிட்டு அதே போல கொஞ்சம் மிளகு சேர்த்து கொஞ்சம் சீரகம் சேர்த்து கஷாயமா வச்சு குடிச்சிட்டு வரும்போது உடல்ல இருக்கிற உப்பு மாத்திரம் இல்ல, கை கால் வீக்கம், கை கால் வீங்கி போகுதுல்ல, உப்புனால சில பேர் கை கால்லாம் வீக்கம், கால் வீக்கமா இருக்கும், அந்த கால் நீர் கோத்துருக்குது. கிட்னில வந்து கிட்னி ஃபெயிலரு, கிட்னி சுருக்கம், கிட்னி வீக்கத்தையும் இது சரி பண்ணும். அப்பேற்பட்ட ஒரு அருமையான மூலிகை, சாப்பிடக்கூடிய மூலிகை இது இந்த உப்பலாங்குடி. இது வந்து இப்போ உப்பு கிட்னி ஃபெயிலரா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு சால்ட் வந்து டைரக்டா இருக்கக்கூடாது. உப்பு, அந்த உப்பு வந்து சுத்தம் பண்ணணும். சாதாரண நம்ம உப்பு இருக்குல்ல, கல் உப்பு, அதை வாங்கி ஒரு இரும்பு வானல்ல ஒரு படி போட்டு இந்த தழையை நல்லா ஒரு 2 பிடி அதுல உருகி போட்டு நல்லா வறுக்கணும். அதை வறுத்தீங்கன்னா உப்பு வந்து ஒரு செவந்த கலரா ஆயிடும், லைட் ரெட் கலர்ல வரும். அப்போ அந்த உப்பு ஒரு ஜாடியில போட்டு வச்சுக்கிட்டு அந்த உப்பு வந்து சமையல்ல அவங்க பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னா உப்பு தாக்கம் உங்களுக்கு உடம்புல இருக்காது. அந்த மாதிரி உப்பையும் சுத்தம் பண்ணக்கூடிய மூலிகை இது, சாப்பிடக்கூடிய மூலிகை. ஆமா, இந்த சின்ன பிள்ளைங்க இந்த சவுக்கு தொப்புலாம் நிறைய வரும், இதை தலையில வச்சு இப்படி மடுக்குன்னு முடிச்சுட்டு பேன் இருக்கு பாருங்க, தலையில விளையாடுவாங்க. அப்போ அதுக்காக சிறு பிள்ளைகள் விளையாடுவாங்க. சாப்பிடக்கூடிய மூலிகை, மூலிகை பித்தன் சாப்பிட்டுக்கோ. ஐயா நீங்க சாப்பிட்டு காமிங்க ஐயா. இது சாப்பிடலாம்ல? ஆமா சாப்பிடலாம், நானும் சாப்பிடுறேன். எல்லாரும் சாப்பிடலாம், எல்லாரும் சாப்பிடலாம். ஆமா நண்பர்களே, மூலிகை சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சாப்பிடலாம். என்ன டேஸ்ட்ல இருக்குன்னு சொல்றேன். உப்பு சுவை என்ன டேஸ்ட்னா, உப்பு சுவை, மெல்லிய கசப்பு, லைட்டு கசக்குது. ஆமா, லைட்டு கசப்பு, லைட்டு தோல். நண்பர்களே, நல்லா உப்பு சுவையா இருக்கு, நல்லாவே இருக்கு, நல்லா தெரியுது. இது மாதிரிலாம் நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு மூலிகைகள் கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க. ஒரு நோய்க்கு பல மூலிகைகளும் இருக்கு. அப்படிப்பட்ட மூலிகை, கிட்னி சம்பந்தமான பிரச்சனைக்கு அற்புதமான மூலிகை உப்பில்லாங்குடி. இந்த மூலிகைகள் சித்த மருத்துவர் மூலமா இல்லை பாரம்பரிய வைத்தியர் மூலமா நீங்க வாங்கி
நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா அந்த கிட்னியை சரி பண்றதுக்காக பயன்படுத்திக்கோங்க. நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் நான் உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.